Hello coders, welcome to the React Beginner series. நம்ம இந்த வீடியோல ES6ல JavaScriptல இருக்க மாடியூல் imports export பத்தி பார்க்கலாம். இப்போ கோட் ஓபன் பண்றேன். இப்போ இதுல இருக்க console log வந்து clear பண்ணிடுறேன். clear பண்ணிட்டு இன்னொரு ஃபைல் வந்து கிரியேட் பண்றேன். ஏன்னா நம்ம ஒரு இடத்துல எக்ஸ்போர்ட் பண்ணணும், இன்னொரு ஃபைல வந்து இம்போர்ட் பண்ணணும். ஸோ அது நம்ம செக் பண்றதுக்காக நான் இன்னொரு data.jsன்னு ஒரு ஃபைல் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். கிரியேட் பண்ணிட்டு இப்போ இந்த ஃபைல்ல போயிட்டு நான் வந்து ஒரு அரே வந்து கிரியேட் பண்றேன். கான்ஸ்ட் சிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதுல இருக்க வேல்யூஸ்ன்னு பார்த்தோம்னா வந்து ஒரு 4 சிட்டி நேம்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். சென்னை, மதுரை, சாரி, ஓகே. ஸோ இங்க வந்து சிட்டி நேம்ஸ் வந்து வச்சு ஒரு அரே வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். நான் இதுல வந்து இன்னொரு ஃபங்க்ஷன் வந்து இந்த நம்ம data.jsல கிரியேட் பண்ணிக்கிறேன். கான்ஸ்ட் greet அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்கிறேன். இதை ஆரோ ஃபங்க்ஷனை வந்து வச்சுக்கிறேன். ஓகே, நம்ம இங்க வந்து என்ன பண்றோம், console.log வந்து ஆட் பண்ணிக்கிறோம் அந்த ஃபங்க்ஷன்ல. hi user அப்படின்னு சொல்லிட்டு இந்த லாக் வந்து பிரிண்ட் பண்ணோம். ஓகே, இப்போ நம்ம கிரியேட் பண்ணியிருக்க ஒரு அரே கிரியேட் பண்ணியிருக்கோம், ஒரு ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ இது ரெண்டும் வந்து நமக்கு வந்து index.jsல வந்து அவைலபிளா இருக்கணும். ஸோ அது அவைலபிளா இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா நம்ம எக்ஸ்போர்ட் சின்டாக்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். இப்போ பாருங்க, நான் எக்ஸ்போர்ட் சிட்டிஸையும் சிட்டிஸ் அண்ட் இந்த ஃபங்க்ஷனை வந்து நான் எக்ஸ்போர்ட் பண்றேன். இதை இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணிட்டோம்னா இது வந்து நம்ம எது வந்து யூஸ் பண்றோமோ அங்கே வந்து அவைலபிளா இருக்கும். பட் நான் இந்த கோட்ல வந்து சேஞ்ச் பண்றதுக்கு முன்னாடி நான் index.html இப்போ இந்த HTML வந்து நம்ம டிஃபால்ட்டா இருக்க எம்எட்ல வந்து கிரியேட் பண்ணோம். ஸோ இது வந்து டிஃபால்ட் HTML. இதுல வந்து இப்போ நம்ம மாடியூல்ஸ் வந்து ஒர்க் பண்ண போறோம் அப்படின்னா வந்து நம்ம டைப் வந்து ஆட் பண்ணணும். இல்லைன்னா வந்து இதுக்கு வந்து நமக்கு எரர் வரும். ஸோ மாடியூல் வந்து டைப் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆட் பண்ணாதான் வந்து மாடியூல் வந்து எனேபிள் ஆகும். பண்ணிட்டு நான் இப்போ index.js போறேன். நம்ம இப்போ இங்க இருந்து வந்து ஆக்சஸ் பண்ணணும். இப்போ நம்ம அங்க எக்ஸ்போர்ட் பண்றதுன்னா import cities .js. ஓகே, இப்போ cities வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கேன். console.log cities நான் பண்றேன். ஸோ இப்போ நமக்கு வந்து நம்ம அங்க எக்ஸ்போர்ட் இன்னொரு ஃபைல்ல வந்து இங்க வந்து டேட்டா வந்து இங்க இருக்கு இந்த அரே. இந்த அரே வந்து மற்ற ஃபைல்ஸ்ல வந்து அவைலபிளா இருக்கணும்னா நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும். எக்ஸ்போர்ட் பண்ணா அவைலபிளா இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் இந்த greetன்ற ஃபங்க்ஷனையும் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் வந்து நான் இங்க இருந்து இன்வோக் பண்றேன். ஸோ greetன்னு இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து கன்சோல் லாக் வந்து பிரிண்ட் பண்ணுது. ஸோ ES6ல நம்ம இப்படிதான் வந்து நம்ம ஒரு வேரியபிளோ இல்ல வந்து ஃபங்க்ஷனோ வந்து மற்ற இதில் அவைலபிளா இருக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணணும். எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு தேவையான இடத்துல வந்து இம்போர்ட் பண்ணணும். இந்த சின்டாக்ஸ் நம்ம ரொம்ப காமனா யூஸ் பண்ணுவோம் ரியாக்ட்ல. இப்போ நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்க எக்ஸ்போர்ட்ல ஸ்லைட்டா வந்து சேஞ்ச் பண்ணலாம். இதை நம்ம இங்க யூஸ் பண்றதுக்கு பதிலாக நம்ம இண்டிவிஜுவல் எலமெண்ட்ஸ்லயும் வந்து யூஸ் பண்ணலாம். ரெண்டுமே ஈக்குவலன்ட் தான். நம்ம மொதல் பண்ணதும் இதுவும் வந்து ஈக்குவலன்ட் தான். பட் பெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து எண்ட் ஆஃப் த ஃபைல்ல வந்து ஆட் பண்றது. ஸோ கிளாரிட்டி இருக்கும் கோட்ல. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து சேஞ்ச் ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுல இன்னொரு வேரியேஷன் வந்து என்ன அப்படின்னா டிஃபால்ட் எக்ஸ்போர்ட் வந்து இருக்கு. இப்போ நான் டிஃபால்ட் எக்ஸ்போர்ட் சிட்டிஸ் வந்து நான் டிஃபால்ட்டா எக்ஸ்போர்ட் பண்றேன். இப்போ ரெண்டு எக்ஸ்போர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். ரிமூவ் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் சிட்டிஸ் அப்படின்னு ஆட் பண்ணிட்டேன். ஸோ இந்த கேஸ்ல வந்து என்ன ஆகும்னா இப்போ வந்து நம்ம கிரீட் வந்து பண்ணல. ஸோ இதை வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். கமா ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ எப்போ வந்து நம்ம டிஃபால்ட் எக்ஸ்போர்ட் வந்து பண்றோமோ அப்போ வந்து நம்ம கர்லி பிரேசஸ் வந்து தேவையில்லை நம்ம இம்போர்ட் பண்ணும்போது. இருங்க, doesn't provide default. ஓகே, எக்ஸ்போர்ட் ஓகே சேவ் பண்ணாம விட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இது தேவை. நம்ம எப்போ வந்து டிஃபால்ட் எக்ஸ்போர்ட் வந்து பண்றாங்களோ அப்போ வந்து நம்ம இம்போர்ட்ல வந்து கர்லி பிரேசஸ் தேவையில்லை. நீங்க ரியாக்ட்ல எழுதும்போது பார்ப்பீங்க சில இடத்துல நம்ம இம்போர்ட் பண்றப்போ கர்லி பிரேசஸ் இருக்கும், சில இடத்துல வந்து இருக்காது. அதுக்கு ரீசன் வந்து டிஃபால்ட் எக்ஸ்போர்ட்டா இருந்தால் கர்லி பிரேசஸ் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். மற்ற கேசஸ்ல வந்து கர்லி பிரேஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டிஃபால்ட் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். இப்போ சிட்டிஸ் மட்டும் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். இப்போ அதே நேரத்தில் நமக்கு கிரீட்டும் தேவை அப்படின்னா நம்ம இங்கே போயிட்டு எக்ஸ்போர்ட் அப்படின்னு கொடுத்துடலாம்.
இப்போ எக்ஸ்போர்ட் கொடுக்குறோன்னா இப்போ ஒரே ஃபைலில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் greet வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ greet வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இதை வந்து இது வந்து இப்போ டிஃபால்ட். ஏன்னா ஒரு இதில் நம்ம ஒன்று தான் வந்து டிஃபால்ட் எக்ஸ்போர்ட் வந்து பண்ண முடியும். ஒரு ஜேஎஸ் ஃபைலில் ஒரு தான் வந்து டிஃபால்ட் எக்ஸ்போர்ட் வந்து பண்ண முடியும். ஸோ இன்னொரு இது வந்து கண்டிப்பாக வந்து நார்மல் எக்ஸ்போர்ட் தான் வந்து பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கே போயிட்டு கொடுத்துக்கணும். இதில் வந்து இப்போ greet அப்படின்னு ஆட் பண்ணிட்டா இது வந்து ஒர்க் ஆகும். ஓகே. ஸோ இதுதான் வந்து நம்ம இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வந்து ரியாக்ட்ல வந்து வைடாவே யூஸ் பண்ணுவோம். அது இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. மாடியூல்ஸ் வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வந்து கண்டிப்பாக இது இருக்கும். நம்ம எப்போ கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணுறோம், யூஸ் பண்ணல, இதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஆரோ ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஆரோ ஃபங்க்ஷன்றது ES6ல வந்து ஒரு பெரிய கான்செப்ட். பட் நமக்கு என்ன தேவையோ நம்ம ரியாக்ட்ல வந்து என்ன யூஸ் பண்ணுறோமோ அது மட்டும் பார்க்கலாம். ஏன்னா நம்ம கிளாஸ் காம்போனன்ட்ஸ்க்கும் ஃபங்க்ஷனல் காம்போனன்ட் தான் வந்து டிஃபரன்ஸ் வந்து பார்க்கணும் ஆரோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம்னா. பட் நீங்கள் வந்து இப்போ ரியாக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா டெஃபினட்டாக வந்து கிளாஸ் காம்போனன்ட்ஸ் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ ஃபங்க்ஷனல் காம்போனன்ட்ஸில் ஆரோ ஃபங்க்ஷனா என்ன அப்படின்றது மட்டும் பார்க்கலாம். ஓகே, அதே பிளைன் ஜாவாஸ்கிரிப்ட் ப்ராஜெக்ட் வந்து வச்சுருக்கேன். இப்போ ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் வந்து இப்போ ட்ரெடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா அது எப்படி நம்ம எழுதுவோம்னா இப்போ greet இருக்கு அப்படின்னா console.log hi user இப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னா இதை ஆரோ ஃபங்க்ஷனாக மாற்றும் போது நம்ம என்ன பண்ணுவோம், இதை வந்து ஆரோ ஃபங்க்ஷன் நமக்கு சின்டாக்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ நான் இதுக்குள்ள வந்து கண்டென்ட் வந்து கொடுப்பேன். இது ரெண்டும் வந்து ரெண்டுமே சேம் பர்பஸ் தான். இதுவும் greet ஃபங்க்ஷன் தான். இங்கேயும் வந்து நம்ம greet ஃபங்க்ஷனாக எழுதியிருக்கோம். என்னன்னா இங்கே வந்து நம்ம ஆரோ ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம். ஆரோ ஃபங்க்ஷனோட சின்டாக்ஸ் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஆரோ ஃபங்க்ஷன் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே நம்ம ப்ராப்ஸ் பெராம்ஸும் வந்து பாஸ் பண்ணலாம். இப்போ நான் வந்து பெராம் பாஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பெராம்ஸ் வந்து நம்ம வந்து இங்கே வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபங்க்ஷனில் நம்ம எப்படி வந்து பெராம்ஸ் பாஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி ஆரோ ஃபங்க்ஷன்லையும் பாஸ் பண்ண முடியும். ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம ஹை ஆர்டர் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்த்தோம். மேப், ஃபில்டர் இதெல்லாம். இதில் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம ஆரோ ஃபங்க்ஷன்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து போடுறேன். இப்போ சிட்டிஸ்னு ஒரு அரே இருக்குது அப்படின்னா நம்ம மேப் யூஸ் பண்ணுறப்போ இதில் வந்து இப்போ சிட்டின்னு எடுத்துட்டு நம்ம ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் இது மாதிரி தான் வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி தான் இப்போ வந்து என்னென்னா ஆரோ ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் வந்து இந்த மாதிரி ஹை ஆர்டர் ஃபங்க்ஷன்ஸ் ஃபுல்லாமே நமக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆரோ ஃபங்க்ஷன்றது ஒரு பெரிய ப்ராடான கான்செப்ட். பட் நமக்கு ரியாக்ட்ல தேவை என்னன்னா நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது மட்டும் தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அஸ் அ பிகினராக நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஏன்னா வந்து நம்ம கிளாஸ் காம்பனன்ஸோட கம்பேர் பண்ணோம்னா அது பெரிய ப்ராடான டாபிக். நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ரியாக்ட்ல நம்ம யூஸ் பண்ணுறது ஆரோ ஃபங்க்ஷன்ஸ். ஆரோ ஃபங்க்ஷன்ஸில் பெராம்ஸும் வந்து பாஸ் பண்ணலாம். நம்ம எல்லா இடத்துலையுமே மேப் யூஸ் பண்ணாலும் சரி, ஃபில்டர் யூஸ் பண்ணாலும் சரி, உள்ள நம்ம யூஸ் பண்ணுறது ஆரோ ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, இந்த வீடியோ பாருங்க. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஆட் பண்ணுங்க. இல்லை வந்து நான் இன்னும் வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும், வந்து இம்போர்ட்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் இல்லை வந்து ஆரோ ஃபங்க்ஷன்ஸ் வந்து பற்றி இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஆட் பண்ணுங்க. நான் இன்னும் எக்ஸாம்பிள்ஸோட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் அஸ் எ பிகினராக நீங்கள் வந்து இது தெரிஞ்சுக்கிட்டா வந்து உங்களுக்கு வந்து போதும். தேங்க்யூ.